ஓகே 30-35 வருஷம் ஆயிட்டு இருக்கும் ஓகேவா. அப்பெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியல. கரெக்டா இப்படி எலெக்ஷன் டைம்ல தெரியுதுன்னா எனக்கு சத்தியமா தெரியல. இவ்வளோ நாளா வந்து சங்கீதா மேம்க்கு இதை பத்தி எதுவும் தெரியலையா? நீங்க அதை பண்ணிருக்க கூடாது. அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் 1000 துரோகத்தை அண்ணன் பார்த்தவர் தான். ஆனா கூட நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. சரியா எலெக்ஷன் டைம் பார்த்து இவ்வளோ நாள் இல்லாம இவ்வளோ வருஷம் இல்லாம எலெக்ஷன் பக்கத்துல இருக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலா ஒரு அலிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு விஜய் தலைவர், நீங்க அவரோட ரசிகர். ஆனா சங்கீதாவுக்கு 27 ஆண்டுகளா அவங்க வந்து மனைவி. முதல்ல அதை தெரிஞ்சுக்காங்க. 1999 விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் நடக்குது. அந்த நேரங்கள்ல விஜயோட படம் எல்லாமே ஃபிளாப். எப்போ 1998 இருக்கட்டும், 99 இருக்கட்டும், வரிசையா எல்லா படமும் ஃபிளாப்பு. துல்லாத மனம் துள்ளும் ஒரு படம் மட்டும் தான் அதில் ஹிட்டு. அப்போ இந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்லாம் இல்லை, பத்திரிகைகள் தான். சின்ன சின்ன பத்திரிகைகள் என்ன போடுவான், தோல்வி நாயகன் விஜய், ராசி இல்லாத நடிகர் விஜய், அப்படிலாம் விஜய்க்கு முத்திரை குத்துனாங்க. அப்படிப்பட்ட காலத்துல விஜயை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சங்கீதா. இன்னைக்கு நீ அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு, அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாருன்னு நீ சொல்ற இல்ல, அப்ப வரல. அவரை தோல்வி நாயகன் சொல்லும்போது, ஃபிளாப் ஹீரோன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களால ஒதுக்கப்படுற சூழல் உருவாகும் போது, நான் அவர் திருமணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு தெரியுமா? அவங்க வந்த பிறகுதான் நிறைய படங்கள் ஹிட் ஆகுது. விஜய்னா வெற்றி நாயகன் அப்படிங்கிற பேரை கொடுத்தது தெரியுமா? குஷி படம். அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா, ரெண்டாவது காரணம் சங்கீதா. ஏன்னா சங்கீதா தான் இந்த படத்துல நடிங்க நல்ல கதையா இருக்குன்னு சொன்னவங்க. ஏன்னா அதுக்கு முன்பு வரைக்கும் அவங்க அப்பா சந்திரசேகர் கண்ட்ரோல் தான் இருந்தாரு. நிறைய படம் ஃபிளாப் ஆனது காரணம் அவங்க அப்பா தான். ஏதாவது ஒரு மொக்க கதையை நடிக்க விட்டுருவாப்ல. சங்கீதா வந்த பிறகுதான் இந்த குஷி படத்தோட கதை நல்லா இருக்கு நடிங்கன்னு சொன்னாங்க. அந்த படம் பயங்கரமான ஹிட்டு. குஷி, பிரியமானவளே, அதுக்கடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படம் அதை விட ஹிட்டு, வரிசையா ஹிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனராக இருக்கலாம், இவர் நடிச்சிருக்கலாம். ஆனா இந்த படத்துல நடிங்க அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வச்சது சங்கீதா தான். ஏன்னா இது விஜய் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. உங்க விஜய் தோல்வியில் இருக்கும்போது தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. அவரை ஒரு வெற்றி நாயகன் ஆக்குறதுக்கு சங்கீதா மிக முக்கியமான காரணம். அது உனக்கு தெரியுமா? விஜய்க்கு சங்கீதாவுக்கு திருமணம் நடக்கும்போது நீ எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகி 27 ஆச்சு ஆண்டு. உன் வயசு 25 வயசு தான் இருக்கும். நீ சங்கீதா பத்தி அநாகரிகமா பேசுற. இன்னொரு கொடுமை என்னன்னா, திமுக பணம் வாங்கிட்டாங்க, திமுகவின் கைகூலி அப்படின்னு ஒருத்தன் போடுறான். விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் நடக்கும்போது விஜய் எவ்வளவு பெரிய வசதி இருந்தாரோ, விஜய் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரோ, அதே அளவுக்கு சொத்து உள்ளவங்க தான் சங்கீதா. சங்கீதா ஈழத்து பெண், லண்டன்ல சேர்ந்தவங்க. விஜய்க்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சோ அதுக்கு இணையான சொத்து இருந்துச்சு யாருக்கு? சங்கீதாவுக்கு. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. இவன் போற போக்குல சொல்றான், நீ திமுக பணம் வாங்கிட்டேன்ற சங்கீதா பார்த்து. டே, உன்னெல்லாம் அடிப்படை அறிவு